ஒன் பாட் சாம்பார் செய்யலாமா? இதுக்கு நான் ஒரு டம்ளர் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் நம்ம கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, சவுச்சவ் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி, என் குக்கர் பருப்பு வேகிறதுக்கு 4 விசில் வரும். 4 விசிலுக்கு தான் பருப்பு வேகும். அந்த மாதிரி அளவில் நீங்கள் குக்கரை மூடி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில்லாம் ரிலீஸ் ஆனதும் கொஞ்சோண்டு உப்பு, நான் புளி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அந்த புளி கரைச்ச தண்ணி அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு, கொதித்ததும் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு கரண்டி ஆயில் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம் சேர்த்து கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் சேர்க்கல. கடைசியாக சாம்பார் பவுட்ரு சேர்த்து நம்ம இறக்கி வச்சுருக்க சாம்பாரில் இதை ஊற்றிடலாம். கடைசியாக அந்த சாம்பாரை அடுப்பில் வச்சு ஒரு கொதித்ததும் இறக்கி வச்சு நம்ம பரிமாற வேண்டியதுதான். சூப்பரான எம்மியான சாம்பார் ரெசிபி தயார். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நியூ குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மல்லித்தலை இருந்தால் கடைசியாக தூவி